யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் ஜீவனையும் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு இயேசு. சீஷர்களை அழைக்கிறார் அவர். அந்த சீஷர்களுக்கு தான் சொல்லி கொடுக்கிறார். சீஷர்களுக்கு தான் சொல்லி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம ஒரு வேலையை துவங்கியாச்சுங்க. என்ன வேலை இது? ஒரு வேலையை துவங்கி இருக்கிறோம். என்ன வேலை அது? பரலோகத்துக்கு போற வேலை. என்ன வேலை துவங்கி இருக்கிறோம்? பரலோகத்துக்கு போற வேலையை துவங்கி இருக்கிறோம். இந்த வேலையை செய்து நாம் முடிக்க வேண்டும். முடிக்கப்பட வேண்டும். எந்த வேலையா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் துவங்குவீர்கள் என்றால் அதை முடிக்க வேண்டும் என்று பைபிளில் போட்டிருக்கு. முடிக்கலனா பரியாசம் பண்ணுவாங்களா ஜனங்க. நம்ம அங்கேயே போட்டுருக்கு, நான் படிக்க வைக்கிறேன். ஒரு வேலையை நீ துவங்கி அதை நீ முடிக்கவில்லை என்றால் ஜனங்கள் உன்னை பார்த்து என்ன பண்ணுவாங்களாம்? பரலோகத்துக்கு போற ஒரு வேலையை துவங்கி இருக்கிற, இது நீ முடிக்கலனா, நீ பரலோகத்துக்கு போலனா, நீ கைவிடப்பட்டால் இந்த உலக ஜனங்கள் உன்னை பரியாசம் பண்ணுவார். எந்த வேலையை துவங்கினாலும் அதை நாம் முடிக்க வேண்டும். முடிக்கிறவளாய் இருக்க வேண்டும். தன் சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் இயேசு. என்ன சொல்றாரு? 28ஆம் வசனம் படிக்கும் பொழுது, லூக்கா 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன போட்டிருக்காங்க? ஆ ஆ ஆ 29 அஸ்திபாரம் போட்டு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிற எல்லாரும் இந்த மனுஷன் போதும். இதுதான் மேட்ரு. ஒரு வேலையை துவங்கினால், எந்த வேலை, நல்லா பார்த்துங்க, எந்த வேலையும் பாதியில நாம் நிறுத்தக்கூடாது. இயேசு சீசலுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஊழியம் என்ற ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கிற, அதை முடிக்கணும் அப்படின்னு சீசலுக்கு சொல்லி கொடுக்கிறார். இவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. என்ன வேலை கொடுக்குறாரு இப்ப சீஷர்களுக்கு? சீஷர்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாரு கேசிங்க? ஊழியம் என்ற ஒரு வேலையை கொடுக்கிறாரு. மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப அவங்க எல்லாம் அழைக்கிறாரு. என்ன வேலை கொடுக்க போறாரு இப்ப அவங்களுக்கு? ஊழியம் என்ற ஒரு வேலையை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்தால் அஸ்திபாரம் போட்ட பின்பு அதை முடிக்க திராணி இல்லை என்றால் அவனை பார்க்கிற எல்லாரும் பரியாசம் பண்ணுவார்கள். பெருசா வீட்டை கட்டி எழுப்பிட்டாரு. மூஞ்ச பத்தியா, அது பண்றத பத்தியா, பாதியில விட்டு போயிடுச்சு பத்தியா, அதான் முடியாது. அதால இப்படி பேசுவார்கள் மனிதர்கள். பெருசா போனாங்க, பெருசா போனாரு, பெருசா போனா இறங்கினா முடியல பத்தியா அப்படின்னு பேசி பரியாசம் பண்ணுவாங்களாம். ஜாக்கிரதையா இருங்க. இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசம் என்ற வேலையை ஆரம்பித்திருக்கிறோம். எங்க போறீங்க? சர்ச்சுக்கு போறோம். எங்க போறீங்க? பிரேயருக்கு போறோம். நீங்க யாரு? கிறிஸ்தவர்கள். நாங்கள் பைபிள் படிக்கிறவங்க. என்ன கிறிஸ்டினா மாறிட்ட? இன்று மரித்தாலும் நாங்கள் பரலோகம் போவோம். இதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோட தான் நம்ம உலகத்தை சுத்திட்டு இருக்கிறோம். நம்ம இப்ப நம்ம ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கிறோம். இது என்ன செய்ய வேண்டும்? முடிக்க வேண்டும். எங்க முடியும்? பரலோகத்தில் முடியும். ஆமென் சொல்லுங்க. இந்த வேலை துவங்கினது பரலோகத்தில் முடியும். முடிக்க வேண்டும். பின்வாங்கி போக கூடாது. பின்னாடி காலை வைக்க கூடாது. ஸ்தோத்திரம். 2 பேர்கிட்ட சொல்றாரு. கீழே இன்னொரு விஷயம் சொல்றாரு. 31ஆம் வசனத்துல, ஒரு ராஜா மற்றொரு ராஜாவிடத்துல யுத்தம் செய்யும் போகும் பொழுது, அந்த யுத்தம் செய்யும் பொழுது அவன் என்ன பண்ணமா, அதை முன்னாடி யோசிக்கணும், ஆலோசனை பண்ண வேண்டும். அப்பதான் அவன் ஜெயிக்க முடியும் என்று 2 விஷயம். கட்டுகிற வேலையை அவன் சொல்றாரு, 2வது யுத்தம் பண்ற வேலையை சொல்றாரு. 2 சீசனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. யுத்தம், வாழ்க்கை ஒரு யுத்தம். வாழ்க்கை என்பது என்னங்க? யுத்தம். இதுல நிக்கணும், ஜெயிக்கணும். ஏன் சொல்லி கொடுக்குறாரு?
வாழ்க்கை ஒரு வேலை, விசுவாசம் ஒரு வேலை. இந்த வேலை செய்து முடிக்கணும் நீங்க என்று சொல்லுகிறார். ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு காரணத்தை, ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். இப்படி செய்தா நீங்க முடிக்க முடியும், இப்படி செய்தா யுத்தம் நீங்க ஜெயிக்க முடியும், இப்படி நீ செய்யலனா நீங்க வேலையை முடிக்க முடியாது, எல்லாரும் உங்களை பார்த்து சிரிப்பாங்க. அப்படி சொல்ற. என்ன செய்ய வேண்டும்? உட்கார வேண்டும், அவ்வளவுதான். என்ன பண்ணுமா? சத்தமா சொல்லுங்க. என்ன செய்ய வேண்டுமா? உட்காரு. எப்பா பார்த்தாலும் காலில் சுடு தண்ணி ஊத்தின மாதிரி சுத்தாத, உட்காரு. பேச்சு சாதாரணமா இருக்கலாம், ஆனா பயங்கர கருத்துக்கள் உண்டு இதுல. உன் வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்றால் நீ உட்கார்ந்து காரியங்களை செய்யும் போது வெற்றி அடைவாய். அதனாலதான் நீ கீழே உட்காந்துட்டேன். நான் பாஸ்டர் கீழே உட்காந்துட்டாரு, இங்க உட்கார சொல்லிக்குது. என்ன செய்ய வேண்டும்? இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாத படிக்கு அதை கட்ட தீர்ப்பதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பே அவன் உட்கார்ந்து கணக்கு பாரு. எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாருங்க இயேசு. நம்மளை போல ஒரு கடவுள் உலகத்துல எவனும் கிடையாதுங்க. அவ்வளவு அதிர்ஷ்டசாலிங்க நம்ம. எவ்வளவு அழகா சொல்லி தராரு பாருங்க. ஒரு கட்டட வேலையை ஆரம்பித்திருக்கிறாய், ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கிற. எல்லாருக்கும் ஆசை தான் அதை முடிக்கணும். யாருக்கும் பாதியில விட்டு போன ஆசை இருக்காது. எல்லாருக்கும் அதை முடிக்க வேண்டும் என்று தான் ஆசை. ஆனா ஏன் முடிக்க முடியல? உட்கார்றது கிடையாது, ஓடுறது. எப்ப பார்த்தாலும் ஓடுறது, ஊர் சுத்துறது, எல்லாத்துக்கும் ஓடுறது. ஆனா உட்கார்றது கிடையாது. எங்க உட்கார்ந்து அப்புறம் சொல்றேன் நான். நீ உட்கார்ந்து பார், வெற்றி அடைவாய். நீ உட்கார்ந்து பார், உன் கட்டடம் முடியும். நீ உட்கார்ந்து பார், உன் யுத்தம் உனக்கு வெற்றியாய் மாறும். ரெண்டு இடத்துல சொல்றாரு பார். ரெண்டு சம்பவத்திலும் உட்கார வேண்டும், உட்கார வேண்டும். கட்டடம் கட்டும் போதும் உட்காரணுமா, யுத்தத்திற்கு போகும்போது என்ன பண்ணுமா? உட்கார்ந்து ஆலோசனை. பாத்தீங்களா? என்னத்துக்கு பாய் சேர்லாம் இங்க போடுகிறோம், வந்து உட்காருங்க. என்னத்துக்கு ஏசி போடுகிறோம், இங்க உட்காருங்க. பாஸ்டர் உட்கார சொல்லிட்டார், தூங்கிடலாம் நம்ம. ஏசி போட்டு, ஃபேன் போட்டு, பாய் போட்டு அழகா. எதுக்கு? உட்கார். நீ உட்கார வேண்டிய இடம் இங்கதான்ப்பா. நீ இங்க உட்கார்ந்து பாரு, உன் வேலை முடியும் பாரு. ஆமென் சொல்லுங்க. நீ உட்கார்ந்து இங்க உட்கார்ந்து பார், உன் யுத்தம் நீ ஜெயிப்பாய். உட்கார வேண்டிய இடத்துல உட்காராம எதுக்கும் தேவையில்லாம சுத்திட்டு 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 சுத்தி ஓடு 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 ஓடு. இந்த காலையில இருந்து ஓடுற உட்காந்துறாங்க ரெண்டு பேரும் ஒயிட்ல வந்து. ஆட்டோ ஓடு ஓடு, ஆட்டோ முருகடா முருகடா, ஓட்டு 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 ஓடின்னு தான். ஓடு வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனாலும் உட்கார வேண்டும். அதுதான் இயேசு சொல்லி கொடுக்கிறார். உட்கார வேண்டிய இடத்துல உட்காரு. உட்காருவது என்பது 4 அர்த்தங்களை காண்பிக்கிறேன், அப்புறம் சொல்றேன். ஸ்தோத்திரம். ஆகார் உட்கார்ந்தால். டக்கு டக்குன்னு வசனம் எடுத்து வச்சுங்க, இல்லைன்னா இப்ப படிங்க, வீட்டுல படிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகார் உட்கார்ந்தால். யார் உட்கார்ந்ததுங்க? ஆகார். ஏன்? நானும் என் பிள்ளையும் சாவ போறோம், தண்ணி இல்ல, என் பிள்ளை நாக்கு வறண்டு சாவ போது தெரிஞ்சு போச்சு. பிள்ளையை கலத்தி விட்டுட்டு தூரத்துல போய் உட்கார்ந்தால் என்று பைபிள் போட்டுக்குதுங்க. ஸ்தோத்திரம். அவள் உட்கார்ந்தால் நீரூற்றை கண்டாய். என்ன மாதிரி வார்த்தைங்க, பைபிள் வார்த்தையில ருசிக்கணுங்க. அப்படியே உட்கார்ந்தால் என்னத்தை பார்த்தால்? நீரூற்றை பார்த்தால். இன்னைக்கு உலகமே காலில் சுடுதண்ணியை ஊத்தின்னு காலில் அந்த ஸ்கேட்டிங் வச்சுன்னு போகுது உலகமே. எல்லாரும் யாருக்கும் நிக்கிறதுக்கு டைம் கிடையாது, உட்கார்றதுக்கு டைம் கிடையாது, பேசுறதுக்கு டைம் கிடையாது. பிசி 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 தான்.
பிஸி பிஸின்றாங்களா, ஆனா ஒரு வேலையும் அவங்க முச்சப்பாடு இருக்கு. பிஸி பிஸின்னு வாங்க, வாழ்க்கையில எந்த வேலையும் முடித்திருக்க மாட்டார்கள். முடிக்கிறதா விஷயம். ஆரம்பிக்க யார் வேணா ஆரம்பிப்பாங்க, முடிக்க முடியவில்லை. பல யுத்தங்கள், பல பிரச்சனைகள், ஏன் முடியவில்லை? எல்லாரும் ஆரம்பிக்கலாங்க, ஆனால் முடிவு ஒன்று உண்டு, வெற்றி என்று உண்டு, சாதித்தேன் என்று ஒன்று உண்டு. அதானங்க முக்கியம். ஆகார் உட்கார்ந்தால். இரண்டாவது, நெகேமியா உட்கார்ந்தான். நெகேமியா 1 அதிகாரம் 4 வசனம். நெகேமியா உட்கார்ந்தான். ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் பாருங்க, காரியத்தை சாதிச்சாங்க. ஆகார் உட்கார்ந்தால் நீரூற்றை கண்டால். ஒரு தண்ணி ஊற்று கிடைச்சிச்சு, அந்த தண்ணியை குடிச்சு அவளும் பிள்ளையும் உயிரோடு மாற்றப்பட்டார்கள். நெகேமியா உட்கார்ந்தான், எருசலேமின் மதிலை கட்டினான். ஸ்தோத்திரம். சும்மா கிடையாது, கட்ட துவங்கியாச்சு. நீ ஓட்டத்தை துவங்கி இருக்கிறாய், குடும்பத்தை துவங்கி இருக்கிறாய், வாழ்க்கையை துவங்கி இருக்கிறாய். எல்லாருக்கும் முன்பா எல்லா கண்ணு பார்க்கிறபடி நீ ஆரம்பிச்சிருக்கிற. கெத்தா ஓடு, முடிக்கணும். ஆமென். மூன்றாவது இன்னொரு ஆள் சொல்றேன் பாருங்க. எலியா உட்கார்ந்தார். எலியா உட்கார்ந்த 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 4 வசனம். எலியா உட்கார்ந்தான். இதெல்லாம் நல்லா மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனப்படும். எலியா உட்கார்ந்தான். ஸ்தோத்திரம். உட்கார்ந்து என்ன சொன்னாரு? போதும் என் வாழ்க்கை ஆண்டவரே, என்னை எடுத்துரு அப்படின்னா. உட்கார்ந்ததனால் அவனை ஓட வைத்தார் கடவுள். அவனை ஜெயிக்க வைத்தார் கடவுள். யார் சோர்ந்து போய் முடியாது என்று சொன்னவனை கடவுள் ஓட வைத்தார், ஜெயிக்க வைத்தார். உட்கார்ந்தான். ஸ்தோத்திரம். 4 இன்னொரு நபர் சொல்றேன் பாருங்க. மரியாள் உட்கார்ந்தார். எங்க உட்கார்ந்தால் மரியாள்? உட்கார கத்துக்குங்க. உட்காருவது என்றால் பார்க்கல உட்கார்றது கிடையாது. பீச்ல உட்கார சொல்லிட்டார் பாஸ்டர், நாங்கெல்லாம் பீச்சுக்கு போறோம், பாய் பொண்ணு உட்காந்துக்கிறோம். எங்க உட்கார வேண்டும்? உட்கார்வது என்றால் என்ன? உட்கார்ந்து கணக்கு போடு, உட்கார்ந்து ஆலோசனை செய். இயேசு எவ்வளவு கருத்தா சொல்லி கொடுக்கிறார் பாரு. வெற்றி அடையும்படிக்கு ஆலோசனை செய். உன் வேலையை செய்து முடிக்கும்படிக்கு உட்கார்ந்து கணக்கு போடு. பாத்தீங்களா? தன்னிடத்தில் ஊழியத்திற்காக வந்த சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற கருத்தான காரியங்கள். ஏன் முடிக்க முடியல? என் வேலை ஏன் முடிக்க முடியல? ஏன் தடையா இருக்குது? ஏன் நான் தொடங்கின வேலையை முடிக்க முடியல? ஏன் இந்த யுத்தத்தில் எனக்கு ஜெயம் இல்லை? ஏன் யுத்தம் இன்னும் போயிட்டு தான் முடிஞ்ச பாடே இல்லையே? ஏன்? எங்கேயோ ஒரு தப்பு பண்றோம் நம்ம. உட்கார்வது என்றால் அர்த்தம் என்ன சொல்றேன் பாருங்க. 4 அர்த்தம் சொல்றேன் பாருங்க. தன் வேலையை முடிக்கும்படிக்கு உட்கார்ந்து அவன் செல்லும் செலவு கணக்கை பார்க்க வேண்டும். அப்படிதான் போட்டுக்குது. என்ன போட்டுக்குதாங்க? அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்த்து. உட்கார்ந்து கணக்கு பாரு. உட்காருவது என்பது ஜபம். தானியேல் 9 அதிகாரம் 3 வசனம். உட்காருவது என்றால் அர்த்தம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஜபம். 1008 என்ன பாருங்க எல்லாரும். 1008 வேலை இருக்கட்டும், 1008 தலை போற காரியமா இருக்கட்டும், 1008 விஷயங்களா இருக்கட்டும், உட்காருவதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி நீ உட்கார்ந்து ஜபம் என்ற ஒரு காரியத்தில் நீ உட்காருவாய் என்றால் நீ துவங்கின வேலையை கர்த்தர் முடிக்க செய்வார். நீ அங்க ஃபெயில் ஆயிட்டு, டோட்டல் ஃபெயில். உனக்கு
இனி உலகத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. எவ்வளோ பிஸியாக இருந்தால் போதும், 1 மணி நேரம் நீங்கள் யோகா பண்ணுங்க, இப்படி உக்காருங்க, அப்படி உக்காருங்க, கால் எப்படி நீட்டுங்க, கை எப்படி நீட்டுங்க, இப்படி பெண்டு பண்ணுங்க. என்ன சொல்லி தராங்க அவங்க? யோகா. என்ன சொல்றாங்க? உட்கார வைக்கிறான் அவனே. 1008 பிஸியாக இருந்தால் என்ன பண்ண நீ? அவன் அந்த ரப்பர் மேட்டை தோல்ல எடுத்து காலையில் போறான் எங்க உட்காரத்துக்கு. ரப்பர் மேட்டு யோகா மேட்டை தூக்கின்னு எங்க போறாங்க? காலையில பேக்ல மாட்டி முதுகுல எங்க போறாங்க? உட்கார்றதுக்கு. நீ எங்க போறீங்க? வாங்க உக்காருங்க, வாங்க உக்காருங்க. நானே பாய் போட்டுக்கிறேன் வாங்கன்னு வர மாட்டீங்க நீங்க. அவன் பாயை முதுமலை தூக்கின்னு போறான் உட்கார்றதுக்கு. நீங்க நானே பாய் போட்டுக்கிறேன் வாங்க வாங்கன்னு வரமாட்டாங்க இங்க யாரும். என்னங்க இது? எப்படிங்க இது? தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. அவன் உட்கார்ந்து ஜெபம் படிங்க. ஆ ம் ஆ ஆ போதும். உட்கார்ந்து என்ன பண்ற தானியேலுங்க? ஜெபம். எலியா உட்கார்ந்தான் ஜெயித்தான். மரியாள் உட்கார்ந்தால் ஜெயித்தாள். ஆகார் உட்கார்ந்தால் ஜெயித்தாள். நெகேமியா உட்கார்ந்தான் ஜெயித்தான். என்ன பாருங்க, நேரம் கிடைக்கும் போது நான் ஜெபம் பண்றேன்னு வெளியே சொல்லாதீங்க. வெக்கக்கேடு. அதை காரியம் வெக்கக்கேடு, வேற ஒண்ணுமே கிடையாது. நேரம் கிடைக்கும் போது நான் ஜெபம் பண்ண வாழ்க்கையில வாயில சொல்லிடாத. உனக்காக ரத்தம் உயிர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சும்மா கிடையாது. நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிறேன் என்று சொல். அதுதான் ஒரு கிறிஸ்தனுடைய பக்குவம். வாழ்க்கை அதுதான். ஜெப நேரம் என்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அந்த நேரத்துல உட்காந்துடணும். அப்படி கொஞ்ச நாள் பழகி பாருங்க. ஆரம்பத்தில் அப்படிதான் உட்கார விட மாட்டான் சாத்தானு. அந்த நேரத்தில் தான் எதனா ஒன்று பண்ணுவான். அந்த நேரத்தில் தான் எங்கன்னா ஓட சொல்லுவான். அந்த நேரத்தில் தான் சண்டை மூட்டு விடுவான். அந்த நேரத்தில் தான் வீட்டில் பிரச்சனை நடக்கும். அந்த நேரத்தில் தான் சின்ன பிரச்சனை மூடிக்கும். அப்படியே அந்த நேரத்தில் சொம்பு தட்டுலாம் பறக்கும். அந்த நேரம் தான். ஒரு 2-3 நாள் இன்னாத்தான் ஆனாலும் உட்காந்து பாரு, எல்லாம் செட் ஆயிடும். இங்கதாங்க நான் தப்பு பண்றோம். உன் யுத்தத்திற்கு முடிவு நீ உட்கார்ந்து பார். நீ துவங்கின வேலையை முடிக்கும்படிக்கு நீ உட்கார்ந்து பார். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஜெபத்தில் உட்காரு. ஸ்தோத்திரம். இரண்டாவது உட்கார்வு என்பது இரண்டாவது சுத்திகரிப்பை காண்பிக்கிறது. இரண்டாவது என்ன காண்பிக்கிறது? சுத்திகரிப்பை. மல்கியா காண்பிக்கிறது. இந்த 2 நாளும் உங்களை உட்கார வைக்கிறேன். எதுக்கு? இங்க வந்து நீங்க உட்கார்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை புடமிட்டு உங்களை சுத்தமாக்குவார். வெள்ளியை புடமிடுவார், பொன்னை புடமிடுவார், களிம்புகளை நீக்குவார், சுத்த பொன்னாய் மாற்றுவார். நல்ல மனசு வரும், நல்ல மூளை வேலை செய்யும், நல்ல இருதயம் உண்டாகும், நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல வார்த்தைகள் வரும், விசுவாசங்கள் கட்டி எழுப்பப்படும், ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்று பலன் கிடைக்கும். இதெல்லாம் எப்படி கிடைக்குது? சுத்திகரிப்பின் மூலமா நமக்கு கிடைக்கிறது. கடவுள் உங்களை சுத்திகரிக்கிறார் என்றால் உங்களோட வேல்யூ பெருகிட்டே இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. இதாங்க உண்மை. உங்க வேல்யூ பெருகும். செய்யற வேலையா இருக்கட்டும், உங்க பொசிஷனா இருக்கட்டும், உங்களுடைய குடும்ப காரியங்களா இருக்கட்டும், ஹை வேல்யூ பெருகும். காரணம், கடவுள் உன்னை சுத்திகரித்திருக்கிறார். சுத்திகரிப்பை ஆண்டவரிடத்தில் நாம் பெறும் பொழுது நம்முடைய விலையை, மதிப்பை கர்த்தர் உயர்த்துவார். ஆமாங்க, ஆண்டவருடைய தாழ்த்தை நீங்க மன்னிப்பை கேட்டு சுத்திகரிச்ச பாருங்க, உங்களுடைய ஸ்தானங்களை உயர்த்துவார் கடவுள். ஒரு பொன் பாருங்க, சாதாரண ஒரு தங்கம், அதை புடமிட்டு சுத்த பொன்னாய் மாற்றும் பொழுது அதுக்கு விலை கூடுமா கூடாதா? சொல்லுங்க. நிச்சயமாய் விலை கூடும்.
அதுக்கு முன்னாடி இருந்தது விலைக்கு காட்டிலும் இப்ப எவ்வளவு ஆகும்? கூடும். அதாங்க நம்ம நீ நானும் சாதாரணமானவர் அல்ல. நம்ம எல்லாரும் தேவனுடைய கரத்தில் இருக்கிற பொன், விலையேற பெற்றவர்கள். சோத்திரம். உட்கார்வது என்பது ஜபத்தை காண்பிக்கிறது. இரண்டாவது சொல்லுங்க சொல்லுங்க, புரியல நான் பேசுறது. முதலாவது என்ன காட்டுது? ஜபம். உட்கார நீ, இவன் இப்படி இப்படி நினைக்கிறான். சோத்திரம். உட்கார செய்யணும் ஜபம். இரண்டாவது உட்காருங்க, உட்கார்ந்து கடவுளிடத்துல தாழ்த்துங்க. அதான் கணக்கு போடுறது. வாழ்க்கையை கணக்கு போடு. நான் எப்படி இருக்கிறேன், என் குறைகள் என்ன, நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், என் புத்தி எப்படி மாறி இருக்குது, என் ஜபம் என்ன கெட்டு போயிருக்குது, என் விசுவாசம் எவ்வளவு கெட்டு. இதான் கணக்கு போடுறது. என்ன சொல்றாரு? நீ உட்கார்ந்து அவன் கணக்கு பார்க்காமல் இருப்பான. கணக்கு போடு. எத்தனை காரியங்கள் நான் பின்வாங்கி இருக்கிறேன், எவ்வளவு கோவப்பட்டிருக்கிறேன், எவ்வளவு நான் விரோதமா பேசியிருக்கிறேன், எவ்வளவு தெனாவட்லி என்கிட்ட, எனக்கு எவ்வளவு கெருவம் என்கிட்ட, எல்லாம் கணக்கு போடு. சும்மாவே சுத்த பொண்ணா மாறிட முடியுமா? நீ கணக்கு போட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பார். கர்த்தர் நீ ஆரம்பித்த வேலையை அவர் முடிச்சு காண்பிப்பார். அஸ்திபாரம் போடப்பட்டாச்சு. அஸ்திபாரம் போட்டாச்சு. அப்படித்தானே? இங்க ஒருவன் கோபுரம் கட்ட மனதா இருந்து அவன் என்ன போட்டான்? அவன் என்ன பாருங்க, என்ன போட்டாச்சு பாங்க? அஸ்திபாரம் போட்டாச்சு. அது மேல கட்டும் போது தான் பிரச்சனை வருதாங்க. அஸ்திபாரம் கிறிஸ்து. நம்ம எல்லாருக்குள்ளும் கிறிஸ்து வந்துட்டாரு. ஆல்ரெடி இயேசு நம்ம வாழ்க்கையில வந்தாச்சு. ரட்சிப்பு. அதான் அஸ்திபாரம் போட்டாச்சு. அது மேல கட்டுவதுதான் குழப்பமாவே இருக்கு. எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், எல்லாருக்கும் இயேசு இருக்கு, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். அஸ்திபாரம் போட்டாச்சு. ஆனா அது மேல என்ன செய்யப்படணும்? கட்டப்படணும். விசுவாசம், பரிசுத்தம், பக்தி, அபிஷேகம், ஜபம், இதெல்லாம் கட்டப்படணும். அதான் முடியல, கட்ட முடியல, வேலை முடிக்க முடியல. நீங்க துவங்கின வேலை ஏதாவது முடியாம இருந்தா, இன்னைக்கு நான் சொல்றேன் தேவ வார்த்தையாய், 1 மணி நேரம் அதுக்காக நல்லா உக்காந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. அந்த வேலை முடியும் பாருங்க. சும்மா கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்து அந்த வேலை முடியாம இருக்குமா, இல்ல பிரச்சனையா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒரு நபர் இல்லை என்றால் ஒரு காரியம் கடவுளின் கைக்கு போதுனா அது என்ன சொல்றது? அது கடவுள் அதை எப்படி செய்யணும் அப்படி செய்துருவார் ஆண்டவர். கடவுள் கைக்கு போவாதனாலதான் குழப்பம். அது ஒரு நபர் குழப்பத்திலே இருக்கிறார்னா கடவுள் கைக்கு போல. அவரு ஒரு வீடு குழப்பத்திலே இருக்குதுன்னா கடவுள் கையில போல. அது ஒரு காரியம் முடியாமல் இருக்குதுன்றா கடவுள் கைக்கு போல அது என்றுதான் அர்த்தம். எப்படி கடவுள் கைக்கு போறது? உட்காரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உட்கார்ந்து ஒப்புக்கொடு, சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணு. உட்காராமல் இருக்கக்கூடாது. இன்னைக்கு உலகத்தை பார்த்து நம்ம கத்துக்கூடாதுங்க. நம்ம வேற, உலகம் வேறங்க. நம்மை பார்த்தா உலகம் கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தை பார்த்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. ஒரு மண்ணும் கிடையாது. இந்த உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது ஒண்ணும் கிடையாது. நம்மை பார்த்து தான் உலகம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். உலகம் எல்லாம் சொல்லலாம். யாருக்கும் நிக்கிறதுக்கு நேரம் இல்லை, உட்காரத்துக்கு நேரம் இல்லை, பேசுறதுக்கு நேரம் கிடையாது. எல்லாரும் அப்படி போய் கொண்டு உலகம். இன்னைக்கு என்னத்தை சாதிக்க போறாங்க? என்ன மாற்றம் உண்டாகும் பாருங்க. 3வது காரியம், உட்கார்வது என்பது மனம் திரும்புதலை காண்பிக்கிறது. எங்க எழுதியிருக்கிறது? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உட்காருவது என்பது மனம் திரும்புதலை காண்பிக்கிறது. மனம் திரும்புதல், மனம் மாற்றம் பல வழிகளை காண்பிக்குது பைபிள். ஸ்தோத்திரம். கடவுளுக்கு இஷ்டமில்லாத சில காரியங்கள் நமக்குள் இருக்கும் என்றால் அதை விட்டு விட்டு வெளியே வருது மனம் திரும்புது. நம்மளுக்குள்ளே பல மனமாற்றங்கள் ஆக வேண்டியது இருக்கிறது. எப்படி சரி பண்றதுக்கு? உட்கார்ந்தா சரியாகலாம். எங்க வந்தா சரியாகும்? உட்கார்ந்தால், தேவ சமூகத்தில் ஜெபத்தில் உட்கார்ந்தால் எல்லாம் கடவுள் சரி பண்ணுவாருங்க. உண்மைதாங்க.
மோசேக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர்? பெரிய பிளான், ஆசரிப்பு கூட செய்யணும், லட்சக்கணக்கான ஜனங்களை வெளியே கொண்டு போகணும். இது எல்லாத்துக்கும் மோசேக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? நீ மலைக்கு மேல வா, அங்க வந்து உட்கார வச்சார். அவனு எத்தனை நாள்? 40 நாள். மலைக்கு வா, மலைக்கு வா, மலைக்கு மேல வந்து உட்கார வச்சார். தேவன் கூப்பிடும் போதெல்லாம் இவன் மலைக்கு போனான். பார்த்தீங்களா? இதாங்க கடவுள் எதிர்பார்க்கிறது. அவர்கிட்ட இருந்து உட்காரணும்னா கடவுள் எதிர்பார்க்கிறாருங்க, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம கடவுள் முடி கேட்கிறவரோ, ஆடு கேட்கிறவரோ, மாடு கேட்கிறவரோ, ரத்தம் கேட்கிறவரோ கிடையாது. அவர் கேட்பது ஒன்னே ஒன்றுதான், என் சமூகத்திலிருந்து உட்கார், என்னிடத்தில் வா, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கேட்கறது இல்லை கடவுள். அதனால்தான் கிறிஸ்துவம் உலகத்துல மதிப்பு இல்லாம இருக்குது. கிறிஸ்தவத்துக்கு நீ கேட்டு பாரு, அப்பதான் மதிப்பாங்க. அப்படியா? ஐயோ, நீ வரும்போது ஐயோ, நீ வரும்போது 5 கோழி எடுத்து சொல்லி பாரு. அப்படியா? 8 வந்துடுறான் பாயின்றுவான். நீ வரும்பொழுது 4 கிலோ கறி வேணும் சொல்லி பாரு, பக்தியை வாங்கி வந்துடுவான் காலையில். அப்பா சர்ச்சைக்கு வந்து சும்மா உட்காருமா. அப்படியா? ஒன்றுவான். சும்மா கூட்டு பாரு, மதிப்பு இருக்காது. ஆமாங்க, சும்மா இருந்தா எதுக்கு மதிப்பு கிடையாது. இயேசு இலவசமாக கொடுக்கிறார், மதிப்பே கிடையாது. இயேசு இலவசமாய் கொடுக்கிறார், சத்தியத்தை இலவசமாக கொடுக்கிறார், ரட்சிப்பை இலவசமாய் கொடுக்கிறார், பைபிளை இலவசமாய் கொடுக்கிறார், ஞானஸ்தானம் இலவசமாக கொடுக்கிறார், பரிசுத்த ஆவி இலவசமாக, எல்லாமே ஃப்ரீ. அதனால தான் கிறிஸ்டியனுக்கு மதிப்பே கிடையாது. அஞ்சு எலுமிச்சை பழம், 2 கருப்பு கோழி, அதுவும் கருப்பா இருக்கணும். நீ வரும்போது குளிச்சுட்டு நீ சவுப்பு போட தான் இப்ப சொல்லி பாரு, கரெக்டா பண்ணுவான். அப்படியே எம்மா கொஞ்சம் மாடுறாரு. இப்படிதாங்க ஜனங்களை ஏமாத்துறாங்க. ஒன்னும் விஷயம் கிடையாது, சும்மா அவங்களை ஏமாத்துறது. உண்மையாதாங்க. நீ சர்ச்சுக்கு வரும்போது இப்படி அப்படின்னு சொல்லி பாரு, கரெக்டா வந்து நிப்பான் எல்லாரும் முன்னாடி வந்து. இதைதான் ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆமாங்க, இதைதான் ஜனங்க எதிர்பார்க்கிறாங்க. ஸ்தோத்திரம். மனம் உட்கார்வது மனம் திரும்புதலை காண்பிக்கிறது. கடைசி 4வது சொல்ல முடிச்சிடுறேன். 4வது, உட்கார்வது என்பது நம்முடைய புத்தி தெளிவை காண்பிக்கும். தெளிந்த புத்தி உண்டாகும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா. ஆமாங்க, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிசாசு பிடிச்சவன், லேகியன் பிடிச்சவன் எங்க வந்து உட்கார்ந்தான்? பேய் பிடிச்சவன் எங்க வந்து உட்கார்ந்தான் தெரியாதா பைபிள்ல? லேகியோன் பிடித்தவன் எங்கு வந்து உட்கார்ந்தான்? இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தான். அப்ப அவனை பார்த்து என்ன சொல்லப்படுதாங்க? அவன் புத்தி தெளிந்தவனாய் உட்கார்ந்திருந்தான். புத்தி தெளிந்தவனாய் உட்கார்ந்தான். மைண்டே கண்ட்ரோல் ஆக மாட்டேது, ஒரே குழப்பமாகுது, என்ன செய்யுதுன்னு தெரியல, ஒரே டென்ஷன் ஆகுது. அதனால நான் போன் பார்த்துருக்கிறேன். அப்படியா சொல்றது? நான் என்ன செய்யறது? 1 மணி நேரம் பாய் போட்டு உக்காரு, முடிஞ்சு போச்சு. உன் மைண்ட் எவ்வளவு ஃப்ரெஷ் ஆகுது பார், எவ்வளவு நல்ல ஆலோசனைகள் உனக்குள்ளே ஆரம்பமாகும் பார், எவ்வளவு நல்ல எண்ணங்கள், நல்ல ஐடியாக்கள் உருவாகும் பார். புத்தி தெளிந்து, புத்தி தெளிந்து, தெளிந்த புத்தி வேணும், தெளிந்த மனசு வேணும். இன்னைக்கு உலகத்துல ரோட்ல சுத்துறவெல்லாம் முக்காம மென்டலா தாங்கிறான், எல்லாம் ஆஃப் மைண்ட் தாங்கிறான். எவன் எங்க போறான், என்ன பேசுறான்னு தெரியல, எவன் நல்லா இருக்கிறான், எவன் போதில் இருக்கிறான்னு தெரியல. இப்போ யாரு எப்படி கண்டுபிடி? அவன் குடிச்சுக்கிறானா குடிக்காரன்னு சொல்ல முடியல. அவன் என்னடா வண்டி ஓடுறான் அவனுக்கே தெரியல. எல்லாம் ஆஃப் மைண்டு, எல்லாம் ஆஃப் மைண்ட்ல சுத்த. பொம்பளையா இருக்கட்டும் ஆம்பளையா இருக்கட்டும், யாருக்கு தெளிவே கிடையாது. பேசி பாருங்க, எல்லாம் ஆஃப் மைண்ட் தான். அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழணும். நம்ம என்ன பண்றது? நம்மளும் ஆஃப் மைண்ட் ஆயிடலாம் பாஸ்டர். அவன் ஒரு ஆஃப் மென்டல், நீ ஒரு ஆஃப் மென்டல். இந்த மென்டல்லாம் எங்க சரியா ஒருத்தர் வந்து உக்காரு, அவ்வளவுதான். மைண்ட் எல்லாம் தெளிந்த புத்தி வேண்டுமா? உலகத்தில் இருக்கிற யோசிக்கிறதை காட்டில நீ யோசிப்பது வேறு விதமா இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற மைண்டு வேற இருந்தா உன் மைண்டு வேற மாதிரி இருக்கணும்.
நாங்கள் தெளிந்த மனதுள்ளவர்கள். டென்ஷன் இல்லாம, குழப்பம் இல்லாம, பயம் இல்லாம, அப்புறம் என்ன சொல்றது, எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம ஒரு மைண்ட் நல்ல ஒரு காரியத்தை யோசிக்கணும் என்றால் தேவ சமூகத்தில் உட்காரணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அது கிடையாது. உட்கார்வதே இல்லை. எப்படி வேலை முடியும்? எப்படி உனக்கு வெற்றி உண்டாகும்? யுத்தத்தில் வெற்றி, உட்கார். நீ ஆரம்பித்த வேலை முடிய வேண்டும், உட்கார். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. உட்கார சொல்றாரு ஆண்டவர். சுத்திகரிப்பு கூட்டத்தில் கர்த்தர் நம்ம என்ன செய்யறாருங்க, என்ன சொல்றாருங்க? உட்கார், ஜபத்தில் உட்கார், அவர் பாதத்தில் உட்கார். சுத்திகரிப்பு உண்டாகும், மனத்தெளிவு உண்டாகும், மனமாற்றம் உண்டாகும். ஸ்தோத்திரம். உட்காரும் போது கர்த்தர் நம்மை சுத்தமாக்குகிறார், சுத்திகரிக்கிறாராம். ஸ்தோத்திரம். பாருங்க, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அப்படி ஜெபம் பண்ணி தாழ்த்தி வசனங்கள் கேட்கும் போது நமக்குள்ளே மாற்றங்கள் நடக்கிறதுங்க. மாற்றங்கள் நடக்கிறது. ஏதோ வந்துட்டு போறோம் இல்ல, நமக்குள்ள பெரிய வேலை நடக்குது. ஆமா, ஸ்தோத்திரம். நீ பாடல் பாடும் பொழுது, இங்க வந்து கண்ணு மூடி கொஞ்ச நேரம் தாழ்த்தி ஜெபம் பண்ணும் போது, உன் குறைகளை அறிக்கையிட்டு ஆண்டவரே என்று உன் மனசுல சொல்லி நீங்க வந்து ஜெபம் பண்ணும்பொழுது, அந்த 1 மணி நேரத்தில் கர்த்தர் சுத்தமாக்கும் வேலையை செய்கிறார். ஆமாங்க, நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு கடவுள். ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியாய் நம்மை சுத்திகரித்து இந்த வரும் நாட்களிலே